கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல, எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல. இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னை தவிர எவனுமே பேசல. கிறிஸ்தவர்களுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அங்குள்ள நபர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் சீமான் ஆவேசமடைந்து பேசியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனா உங்களை ஆதரிக்கிறது நீங்க என்ன பண்ண போறீங்க என்பதை நீங்க எத்தனை தடவை உங்களுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியா ஒண்ணு பண்ணணுமா என்ன? அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்ல, நான் உங்ககிட்ட கேட்க, கிறிஸ்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க, அதை சொல்லுங்க, செஞ்சுக்கோ. ஒண்ணு சொல்லுங்க. சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது, யாரோட ஆட்சியில? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க அவங்கள குற்றச்சாட்டு அண்ணன் சீமானுடைய குரல் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அது இந்த கூட்டு நாங்க எதுக்காக ஏற்பாடு பண்ணா நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு மக்களுக்கு போய் சேரும். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும்னா உட்காருங்க சார். கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல, எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல. இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னை தவிர எவனுமே பேசல. எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். எங்களுக்கு அதுல இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்துன்னு மதம் பிரிச்சு பார்க்கறது இல்லை. மொத்தமாவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குறோம். அதுல கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்க எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாய் வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க. ஆனா வந்து ஒண்ணுமே நீங்க சொல்ற பைபிளை எரிக்கிறான், கோயிலை இடிக்கிறான், அந்த இடிக்க அனுமதிச்சவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க. இது போன்ற எந்த செயலும் வராமல் நான் தடுப்பேன். இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன். எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே செய்ய முடியும். இல்ல நீங்க இல்ல, நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடும் அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்றுருக்கேன். மதுரையில இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில வச்சு பைபிளையும் எரிச்சப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன். எல்லா தலங்கள்லையும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம். அதுக்கு சான்று, காணொலி, ஆவணம்